தேவன் தேவன் இரக்கமுள்ளவர் என்ற ஒரு தலைப்பின் கீழே உங்களோடு கூட இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. முதலாவது ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகம புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க, பைபிளை திறந்து கொள்ளுங்க, வசனத்தை கவனிங்க. வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். தேவனுடைய தாசனாகிய மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த உபதேச ஆகமத்தை போதிக்கும் பொழுது இந்த வசனத்தை அங்கே முக்கியப்படுத்துகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்லுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலிருந்து கானானில் போய் பிரவேசிக்கிற வரை அவரை என்ன படுத்தினார்களாம்? விசனப்படுத்தினார்கள், கர்த்தரை கோபப்படுத்தினார்கள், கர்த்தரை துக்கப்படுத்தினார்கள், முறுமுறுத்தார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் வழுவி போகிற இருதயமுள்ள ஜனங்களாய் இருந்தார்கள். நிறைய இடத்துல தேவனுடைய இரக்கம் அங்கே இருந்தபடியினால்தான் அந்த ஜனங்கள் அழிக்கப்படவில்லை. இல்லைன்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட கொஞ்ச நாள்லேயே அவங்க அழிஞ்சு போயிருப்பாங்க. கர்த்தர் தம்முடைய இரக்கத்தை இந்த ஜனங்களின் மேல் வைத்தார். அல்லேலூயா. எவ்வளவோ முறுமுறுத்தாலும், எவ்வளவோ காரியங்களை அவரை கோபமூட்டினாலும், நீ மேரிபாவின் தண்ணீர் அண்டையிலே என்னை கோபமூட்டினது போல என்று கர்த்தர் ஒரு இடத்துல சொல்லுகிறார். ஒரு இடத்துல மாத்திரமல்ல, ஒரு சில இடங்களில் அந்த வார்த்தைகள் வருகிறது. இப்படி ஆண்டவரை கோபப்படுத்தி, துக்கப்படுத்தி, விசனப்படுத்தி, அவரை மட்டுப்படுத்தி, இப்படியெல்லாம் அவர்கள் செய்த போதிலும் கர்த்தர் என்ன செய்தாராம்? அந்த வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்திலே உன் பிதாக்களுக்கு தாமானையிட்டு கொடுத்த உடன்படிக்கையின் தேவன் மறக்காமல் அவர்களை அழிக்க சித்தமில்லாமல் இரக்கமுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் எப்படி இரக்கமுள்ளவராய் இருந்தாரோ அதே இரக்கத்தோடு தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இரக்கத்தை குறித்து பேசும் பொழுது அந்த இரக்கத்தை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. தேவனுடைய இரக்கம் அவ்வளவு மகா பெரியது. காலையில் கூட அந்த பாடலை சபையில் பாடினார்கள். அவருடைய இரக்கம் மகா பெரியது. நம்மேல் மனம் இறங்கி இரக்கத்தை வைத்து நம்ம என்ன செய்திருக்கிறார்? இம்மட்டும் நடத்தி இருக்கிறார். உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். தீர்க்கதரிசி யோனாவின் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொண்டு, யோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்துக்கு போகும்படி தேவனால் அனுப்பப்பட்டார். ஆனால் யோனா நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போகும்படி கப்பல் ஏறி தர்ஷீசுக்கு போகும் வழியில் கப்பலில் அங்கே தேவனால் சந்திக்கப்பட்டு, பின்பு சமுத்திரத்திலே போடப்பட்டு மீனின் வயிற்றில் 3 நாள் இருந்து, பின்பு நினிவேவுக்கு போய் தேவனுடைய ஊழியத்தை செய்தார் என்கிற ஒரு சரித்திரத்தை சொல்லுவதுதான் யோனாவின் புஸ்தகம். இப்போ முதல் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யோனா முதல் அதிகாரம் 2ஆம் வசனம். நீ எழுந்து ஆண்டவர்
தீர்க்கதரிசி யோனாவினிடத்துல சொல்லும்பொழுது, நீ எழுந்து மகா நகரமாகிய மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். நினிவே மக்களின் அக்கிரமம் எதுவரை சென்றது? தேவனுடைய சமூகம் வரை சென்றது. அவ்வளவு அக்கிரமம் நிறைந்த ஒரு பட்டணமாய் அந்த நினிவே இருந்தது. அந்த நினிவே ராஜா முதல் கொண்டு அனைத்து மக்களும் எப்படி இருந்தார்கள்? கர்த்தருடைய பார்வையில் அக்கிரமக்காரர்களாக இருந்தார்கள். இதான் முதல் அறிமுகம். நினிவே பட்டணத்தினுடைய அறிமுகம் என்ன? அந்த நகரம் எப்படி இருந்தது? அக்கிரமத்தால் நிறைந்திருந்தது. இப்போ தீர்க்கதரிசியை ஆண்டவர் அனுப்பி என்ன சொல்றாரு? நீ போய் நினிவேவில் என்ன பண்ணணும்? பிரசங்கம் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். அவர் நினிவேவுக்கு போகாமல் தர்ஷீசுக்கு போய் பின்பு நினிவேவுக்கு வரும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டாக்கி மறுபடியும் எங்கே வராரு? நினிவேவுக்கு வராரு. என்ன பிரசங்கம் பண்ணுறாருன்னு பாருங்க. நினிவேவை குறித்து என்ன பிரசங்கம்? 3ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை கவனிப்போம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான மகா பெரிய நகரமாய் இருந்தது. அதான் நினிவேவுடைய இன்னொரு அறிமுகம் என்னன்னா, அந்த நகரத்தினுடைய பிரயாண நாள் எத்தனைங்க? 3 நாள் உள்ள பிரயாணம் பண்ணலாம். அவ்வளோ பெரிய நகரம். அவ்வளோ பெரிய நகரத்துல 4ஆம் வசனத்துல யோனா நகரத்துல பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம். எத்தனை நாள் பிரயாணம் பண்ணாரு? ஒரு நாள் தான். ஆனா 3 நாள் பிரயாணம் பண்ண வேண்டிய அந்த பட்டணத்துல அவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. ஒரு சின்ன பிரசங்கம் தான், ரொம்ப பிரசங்கம் கூட இல்லை. ஒரு மணி நேரமா சபையில பிரசங்கம் பண்றோம் இல்லையா? ஆனா இங்கே பிரசங்கத்தினுடைய சாராம்சாரம் என்னன்னு பாருங்க. இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போம் என்று கூறினான். நினிவே இருக்காது. இதான் அர்த்தம். என்னது? நினிவே அழிந்து போம். இப்படி ஒரு ஊருக்குள்ள போய் பிரசங்கம் பண்ணா கல்லெடுத்து அடிப்பாங்களா அடிக்க மாட்டாங்களா? ஏண்டா எங்க ஊருக்குள்ளே வந்து எங்க ஊரே அழிஞ்சிரு நான் சொல்றேன் அப்படின்னு கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க? அந்த மக்களுக்கு கோவம் வரும். நீங்கள் நிறைய பேர் யார் அவங்களுடைய தவறை உணர்ந்து சொல்லும்போது ஏற்றுக்கிறாங்க? ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறதே பெரிய விஷயம்தான். ஆனால் ஏற்றுக்கொள்ள மனம் இருக்கிறது அதை விட பெரிய விஷயம். யோனா என்ன செய்தாராம்? ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டோம் என்று கூறினான். இந்த செய்தி அப்படியே என்ன ஆயிடுச்சு? பரவுது. அந்த காலத்தில் ஃபோன் இல்லை, மீடியா இல்லை, இந்த மாதிரி சோஷியல் மீடியா கிடையாது. இப்போ தான் சோஷியல் மீடியாவில் உலகத்தில் என்ன நடந்தாலும் தெரிஞ்சிடுதே. அப்போ அது கூட இல்லை. நல்லா ஆச்சரியமாக பாருங்கள். ஒரு நாள் அவன் பிரசங்கித்தான் தான் அங்கே போட்டிருக்கு. ஒரு நாள் பிரயாணம் பண்ணி தான் போட்டிருக்கு பைபிளில். அவன் 3 நாளும் முழு நினிவேக்குள்ளே போகலை. அவன் சொன்னது ஒரு சுருக்கமான வார்த்தை, இன்னும் 40 days க்ளோஸ்டு. அவ்வளோதான். 40 நாளில் நீங்கள் எல்லாம் இருக்க மாட்டீங்க, உங்கள் பட்டணமே அழிஞ்சிரும். ஆனால் இதை கேட்ட நினிவே மக்கள் என்ன செய்தார்கள்? 5ஆம் வசனம். அப்பொழுது நினிவேவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து என்ன பண்ணாங்க? தேவனை விசுவாசித்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கர்த்தர் சொல்றாரு, அந்த நினிவே மக்களின் அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது, போய் விரோதமாய் பிரசங்கி. அதே போல யோனா வந்து சொன்ன ஒரு சுருக்கமான அந்த வார்த்தை பிரசங்கம் அந்த மக்களை தொட்டு அவர்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்திக் கொண்டார்கள். அப்படின்னா என்ன? சாக்கு உடையை உடுத்தி கொண்டார்கள். அப்புறம் பாருங்க 7ஆம் வசனத்துல
மேலும் ராஜா மேலும் ராஜா ஆ, தானும் தன் பிரதானிகளும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் நிர்ணயம் பண்ணின கட்டளையாகிய ஆ, நினைவில் எங்கும் நினிவே பட்டணத்தில் எங்கும் மிருகங்களும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும் மாடுகளுக்கு வெக்கோல் கூட போடாத, மாடை கூட மேய்க்காத, அவிழ்க்காத மாட்டை கூட. எப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் பாருங்க. ஆமேன்னு சொல்லுங்க. இல்ல கேட்டது ஒரே ஒரு பிரசங்கம் தான். நம்மளாம் 1 மணி நேரம் கேட்டா கூட, ஒரு 10 வருஷம் பிரசங்கம் கேட்டா கூட ஒரு காரியத்தில் மாறி இருப்போம். எங்க பாஸ்டர் பாவம் 10 வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கிறாரு, கொஞ்சம் மாறிவோம். இல்லை, ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட, எனக்கு ஒரு சந்தேகம் பாஸ்டர். என்ன சொல்லுங்க? என்ன சபையில் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறோமே, சொன்னவர் ஒரு ஊழியக்காரர் தான். ஜனங்கள் கேட்குறாங்களா இல்லையானே புரிய மாட்டேங்குது. அப்போ நான் என்ன சொன்னேன், அப்போ பிரசங்கத்தை விட்டுறலாமா? கேட்குறாங்களோ இல்லையோ, நாம் சொல்ல வேண்டியதை அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். ஆலயத்துக்கு லேட்டாக வராதீங்க. அவங்க என்ன நினைப்பாங்க? சொல்வது அவர் கடமை, செய்வது என் உரிமை. என்னது? பாஸ்டர் சொல்வது அவர் கடமை, அவர் சொல்லட்டும், அதுக்கு தானே அவர் வச்சிருக்கிறோம். அவர் அங்கே நிற்கிறார், அதனால தான் அவர் நிற்கிறாரு. என் உரிமை அது, நான் வர்ற டைம் தான் வருவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டுங்களா? அதுபோல் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணாலும் அதை கேட்பது, அதை வாழ்க்கையில் கடைபிடிப்பது கொஞ்சம் கடினமான காரியம்தான். ஆனால் சுருக்கமாக 40 நாள் தான்பா இருக்குது, அதுக்கப்புறம் நினிவே இருக்காது, அழிஞ்சு போகும், கவிழ்க்கப்பட்டு போன்னு சொன்ன வார்த்தையை கேட்டு இப்போ ராஜா முதல் கொண்டு பெரியவங்க சிறியவங்க முதல் கொண்டு அவங்க ஆடு மாடு முதல் கொண்டு ஒன்னும் என்ன செய்யக்கூடாது? ருசி பாராது இருக்கவும், மேயாமலும், ஒரு ஆட்டை மாட்டை கூட மேய்க்காதீங்க, தண்ணீர் குடியாமலும் தண்ணி கூட காட்டாதீங்க. மனுஷரும் மிருகங்களும் மூடிக்கொண்டு எல்லாத்தையும் சாக்கு உடை போட்டு மூடுங்க. தேவனை நோக்கி இப்ப நீங்க இதோட விட்டுறாதீங்க. தேவனை நோக்கி சத்தமா என்ன செய்யணுமா? கூப்பிடவும். அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையை விட்டு எல்லாம் என்ன பண்ணுங்க? பாவ வழியை விட்டு திரும்புங்க. அடுத்து அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. 9ஆம் வசனம், யாருக்கு தெரியும்? அது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டான், 40 நாள்ல நம்மளாம் அழிய போறோம்னு சொல்லிட்டான். இருந்தாலும் யாருக்கு தெரியும்? நாம் அழிந்து போகாதபடி ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு, ஒருவேளை இறக்கப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு, நமது உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். நீ ராஜா சொல்றான், தேவன் நம்ம மேல கோபமா இருக்கிறாருப்பா, நம்மளை அடிக்க போறாரு, நம்ம எல்லாம் சாக போறோம். இருந்தாலும் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விழுவோம், ஆண்டவரை கூப்பிடுவோம். ஒருவேளை யாருக்கு தெரியும்? தேவன் நம்ம மேல இறக்கப்பட்டாலும் இறக்கப்படுவார், திரும்பினாலும் திரும்புவார். அல்லேலூயா. அப்படி சொன்ன அந்த மக்களுடைய வார்த்தையின்படியே அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். நல்ல கரங்களை ஒருத்தர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்லிட்டாரு? போய் நினிவே கவிழ்க்கப்பட்டு போம். இப்ப தீர்க்கதரிசினுடைய மைண்ட்ல என்ன இருக்குது? இன்னும் 40 நாள். அவன் சொல்லி ஒரு 10-20 நாள் ஆயிடுச்சின்னு வச்சுங்க. ஜனங்க வந்து டெய்லி ஜோம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, உபவாசம் பண்ணி ஜோம் பண்றாங்க, ரொம்ப போராடிட்டு இருக்கிறாங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எங்களை மன்னியும், குற்றங்களை மன்னியும், குறைகளை மன்னியும். எத்தனை பேர் உங்க ஜெபங்கள் அப்படி ஜெபம் பண்றீங்க? என் குற்றங்களை என் குறைகளை மன்னியும்னு நம்ம ஜெபத்தை ஒரு பகுதி இருக்கணும். ஏசு சொல்லி கொடுத்த ஜெபத்தில் இருக்குல்ல, என்ன இருக்குது அந்த ஜெபத்தில்? பிறருடைய தப்பிதங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் தப்பிதங்களை எங்களுக்கு மன்னியும். இப்போ மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணுறது நல்ல விஷயம்தான். யாருக்கிட்ட சொல்லுங்க? யாருக்கிட்ட? எப்போ ஜெபத்துக்கு போனாலும் நான் தப்பே செய்யலை, நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு போய் ஜெபம் பண்ணக்கூடாது. அதுக்காக
போய் எப்போ பார்த்தாலும் ஜெபத்தில் 1 மணி நேரம் ஜெபத்தில் 50 நிமிஷம் நான் பாவி நான் பாவி நான் பாவின்னு அதே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. புரியுதுங்களா? சிலர் இதே தான், ஒன்று போனால் அப்படி போயிடுவேன், இல்லை இப்படி வந்துடுவேன், அப்படி இருக்கக்கூடாது. எல்லா காரியத்தை சொல்லும் பொழுது நம் குற்றங்களையும் அறிக்கையிடணும். அப்படி அறிக்கையிடும் பொழுது வேதம் சொல்லுகிறது நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிறார். ஆகையினால் இப்போ என்ன நடந்துச்சு? நினிவே மக்களுடைய கூப்பிடுதலை, அவர்கள் மனம் திரும்புதலை தேவன் ஏற்றுக்கொண்டார். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை செய்யாதிருந்தார். எல்லாம் சொல்லுங்க, செய்யாதிருந்தார். ஆனா செய்யணும்னு எதிர்பார்த்தது யாரு? யோனா. 40 நாள் நான் சொன்ன மாதிரியே நடக்கணும். தீர்க்க தரிசனம். ஆண்டவர் அந்த பட்டணத்தை அழிக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு? 40 நாள் கடந்துருச்சு, பட்டணம் அழிக்கப்படலை. மக்கள் எல்லாம் இப்போ என்ன ஆயிட்டாங்க? மனம் திரும்பின ஒரே நாள் எழுப்புதல் வந்துருச்சு. ஜனங்கள் எல்லாம் எழும்பி இனிமே நாம் பொல்லாத வெளியே விட்டு திரும்பணும், நாம் இனிமே இந்த பட்டணத்தை அழிக்காதபடிக்கு, தேவன் நம்ம மேலே கோபமாயிராதபடிக்கு நாம் எல்லாம் அவர் பார்வையில் நல்லா வாழணும் அப்படின்னு ஒப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையை நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் என்ன செய்துட்டார்? இரக்கம் பாராட்டிட்டார். ஆனா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது. யாருக்கு விசனமா இருந்தது? நீ மன்னிக்கப்படுறது, தேவன் உன்மேல் இரக்கமாய் இருப்பது சிலருக்கு விசனமாய் இருக்கலாம். யோனா கர்த்தர் சொன்ன வேலையை செய்தார். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அது அவனுக்கு என்னவா இருந்தது? விசனமாய் இருந்து அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி கர்த்தாவே என்ன சொல்றான்? கர்த்தாவே. அதுல வேற ஒரு பெருமூச்சு விடுறான். கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போதே இதை சொல்லவில்லையா? எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை பத்தி. கண்ணீரோட வந்து அழுது ஜெபம் பண்ணா நீங்க மன்னிச்சிருவீங்க. நீங்க உங்க சமூகத்துல வந்து உண்மையா கூப்பிட்டா நீங்க செவி கொடுத்துருவீங்க. அவ்வளவு இரக்கமான தேவன் நீங்க இருக்கும்போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னே தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மகா உருக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான அறிவேன். அல்லேலூயா சொல்லுங்க. யோனா இதை எப்படி சொல்றான் தெரியுமா? இவனுக்கு ஆண்டவர் இரக்கம் பாராட்டினார். எங்க பாராட்டினாரு? சமுத்திரத்தில் தூக்கி என்ன போட்டுருங்கன்னு சொன்னால அந்த ஜனங்கள் இரக்கம் பாராட்டல, தூக்கி என்ன பண்ணாங்க? சமுத்திரத்தில் போட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? யோனாவுக்கு இரக்கம் பாராட்டி ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி அவனை அழிக்காம அந்த மீன் வயிற்றில் 3 நாள் வைத்திருந்து திரும்ப அந்த மீன் வந்து கரையில் யோனாவை கக்கி விட்டது, போட்டுடுச்சு. அப்போ அதுவும் யோனா கிடைத்த ஒரு இரக்கம் தானே. அதனால யோனாவுடைய மனசுல இது இருந்தது. எனக்கு தெரியும் இவர் ரொம்ப இரக்கமானவர், மன உருக்கமானவர். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் எவ்வளவோ அவரை கோபப்படுத்தினாங்க. நம்மளா இருந்தா என்ன செய்வோம்? சாம்பலாக்கி நிர்மலமாக்கி அழிச்சு தொடச்சி தூக்கி எரிஞ்சிடணும். இதுங்க வேணவே வேணாம் இல்லைங்க. இப்போ அப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருந்தானா இன்னைக்கு நீங்கள் வந்து நீங்களும் நானும் இங்கே இருக்க முடியாது. எத்தனை பேர் புரியுது? இப்போ நம்மெல்லாம் வந்து இங்கே ஆண்டவர் சமத்தில் உட்காந்து இவ்வளோ சந்தோஷமாக ஆண்டோடைய வசனத்தை கேட்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்லா பாடி துதிச்சோம். அப்போ இதெல்லாம் தேவன் பாராட்டின இரக்கமே. உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் நினைங்க, இன்னைக்கு நான் வந்து தேவனுடைய பிள்ளையாக வாழ்கிறேன் என்று சொன்னால் அது தேவன் எனக்கு பாராட்டின இரக்கம். முதலாவது இரக்கம், அதன் பிறகு தான் எல்லாமே வருது. இரக்கத்தின் அடிப்படையில் தான் வருது எல்லாமே. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறீங்க, உங்கள் குடும்பத்தில் ஒரு சாட்சியாக நிற்கிறீங்க. எவ்வளவோ துன்பம் போராட்டம் ஆனாலும் சாட்சியாக நிற்கிறீங்க. நான் கர்த்தருக்காக நிற்கணும், அது தேவன் பாராட்டின இரக்கம். அல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் மக்களை கொண்டு போய் தாம் சொன்ன தேசத்தில் சேர்த்தார் இரக்கமாய். ஏன்னா அவங்க பண்ண அவ்வளவு அக்கிரமத்தையும் மன்னித்தார். வாதை வந்தது தான்,
சில காரியங்களிலே வாதைகள் வந்தது. இவர்களுடைய கீழ்ப்படியாமை, இஸ்ரவேல் மக்களுடைய கீழ்ப்படியாமை. ஆனாலும் தேவன் ஒவ்வொரு இடத்துல என்ன செய்தார்? மனம் இரக்கமுள்ளவராய் நடத்தினார். அவருடைய கிரியில் நிமித்தம் அவர்களை அழிக்காமல், ஒரு இடத்துல அருமையான வார்த்தை இருக்கு, அவர்களுடைய கிரியைகள் நிமித்தம் அவர் அவர்களை அழிக்காமல். சொல்லுங்க, அழிக்காமல். நம்ம கூட அவர் ரொம்ப கோபம் மூட்டி இருக்கிறோம், கீழ்ப்படியவே மாட்டோம். இல்லை, அப்படிதானே இருந்தோம் நம்ம கூட. என்னெல்லாம் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, நான்லாம் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், நான்லாம் எப்படிப்பட்ட ஆள், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அப்படிலாம் ஒரு வாழ்ந்த காலம் உண்டு தானே நம்ம எல்லோரும். ஆனால் இப்போ எல்லோரும் நம்ம தேவனுக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுக்கிறோம். எதனால்? தேவன் நமக்கு பாராட்டின இரக்கம். அவர் இரக்கமுள்ள தேவனாய் நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். அதை தான் மோசே சொல்றார், அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடினால் உன்னை அழிக்கவில்லை, உன்னை கைவிடவில்லை, உன்னை விட்டு விலகவில்லை. நீ எவ்வளவோ நிறைய நேரம் நம்ம பிள்ளைகள் எவ்வளவோ நம்மளை சில நேரங்களில் கோவப்படுத்தினா கூட அவங்கள நம்ம அழிச்சிடுறோமா? இல்லை, ஏதோ 2 அடி அடித்து விட்டுறோம், 2 திட்டு திட்டி விட்டுறோம், மறுபடியும் அவங்க மேலே கரிசனை காட்டுறோம், அன்பு பாராட்டுறோம். அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கிறோம். அதான் இரக்கம். நீங்களே இறங்குகிறீர்கள். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடத்தில் அப்பம் கேட்டால் தகப்பன் கல்லை கொடுப்பானா? மீன் கேட்டால் பாம்பை பிடித்து கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஏன்? இயேசு சொல்றாரு, பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரம ஈவா அதை பார்க்கிலும். எப்படிங்க? எல்லாம் சொல்லுங்களேன், அதை பார்க்கிலும். சகோதரர்லாம் சொல்லுங்க, அதை பார்க்கிலும். எதை பார்க்கிலும்? நீங்கள் கொடுக்கிறதை பார்க்கிலும் அவர் அதிகமாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொல்லி இரக்கம் பாராட்டினார். எத்தனையோ பேர் வழி தப்பி ஓடினோம். சங்கீதத்தில் சொல்றான், வழி தப்பி திரிந்தேன், நாங்கள் வழி தப்பின ஆடுகளாய் இருந்தோம், ஆனால் தேவனோ இரக்கமாய் மன உருக்கமாய் எங்களை என்ன செய்தாரு? எங்கேயோ இருக்கிறிய வாப்பா என் பக்கம், உன்னை நான் என்ன செய்கிறேன், நல்வழி நடத்துறேன்னு சொல்லி நடத்தினார் இல்லையா? அதே போலத்தான் இந்த நினிவே மக்களுக்கும் செய்தார். அன்று இஸ்ரவேல் மக்களுக்கும் இரக்கம் பாராட்டினார், இன்று நினிவே மக்களுக்கும் இரக்கம் பாராட்டினார். இந்த நினிவே மக்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அதற்கு என்ன காரணம்? ஆண்டவருக்கு ஏதாவது ஸ்பெஷல் காணிக்கை அமிச்சாங்களா? எப்போ அந்த தீர்க்கதரிசியை கூப்பிடு, நல்ல ஒரு காணிக்கை கொடுப்போம். இப்போல்லாம் நிறைய பேர் பாவத்தை மறைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுறது? காணிக்கையை. நிறைய பேர் நான் செஞ்ச பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் காணிக்கையை கொடுத்தா, நீங்கள் கொடுத்த காணிக்கை வேணா உங்கள் மன திருப்தியாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு அது பிரியம் இல்லை. எல்லா பாவத்தையும் பண்ணிட்டு ஒரு மனம் திரும்புதல் இல்லாமல், ஒரு அறிக்கை செய்யாமல், ஒரு ஒன்றுமே செய்யாமல், ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகாமல் நீங்கள் காணிக்கை செலுத்தக்கூடாது. உங்கள் காணிக்கை தேவனால், உங்கள் தசம பாகம் தேவனால் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் முதல்ல தேவனோடு ஒப்புரவாகணும். தேவனோடு நீ ஒப்புரவாகணும், அவரோடு முதல்ல ஐக்கியமாகணும், அவரோடு சமாதானமாகணும். அப்புறம் தான் உன் காணிக்கையை அவர் அங்கீகரிப்பார். எனக்கு பிடித்த ஒரு ஆள் எனக்கு எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன், பிடிக்காத ஆள் கொடுத்தா வாங்க மாட்டேன். ஏன்? அவங்களுக்கு என்ன பிடிக்கலை, எனக்கு பிடிக்கலைன்னா நான் வாங்க மாட்டேன். ஆண்டவருக்கு யாரை பிடிக்காது? பாவம் செய்து, அக்கிரமம் செய்து, அநியாயம் செய்து, மனம் திரும்பாமல், தேவனோடு ஒப்புரவாகாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல், அவரை எதிர்த்து நின்றுக்கிட்டு அவர் சொல்கிறத செய்யாமல், அவருக்கு மரியாதை கொடுக்காம, தங்கள் மனம் போல போக்குறவங்க காணிக்கையெல்லாம் தேவன் விரும்புவதே கிடையாது. அது அக்கிரமம் நிறைந்த கைகள். அந்த கைகளில் அவர் என்ன செய்யறதில்லை, எதையும் வாங்குகிறது இல்லை. இவங்க கொடுக்கறத வேணா மனுஷர் வாங்கிக்குவாங்க, ஆனால் தேவன் அங்கீகரிக்கணுமே. உங்களுடைய காணிக்கைகளை, உங்களுடைய ஒப்புரவாகுதலை தேவன் அங்கீகரிக்கணுமே, அதான முக்கியம். அப்படி செய்தாட நினிவே மக்கள். யோனாவை கூப்பிட்டு ஒரு நல்ல ஆஃபரிங் கொடு, ஏதாவது நமக்காக வேண்டிக் கொள்வான். இப்போ நிறைய பேர் அப்படி தான் அந்த ரூட்டில் போகிறது. இப்போ செய்கிறதெல்லாம் செஞ்சு விட்டு ஜெபத்திற்கு ஒரு ஆளை பணம் கொடுத்து வச்சுக்கிறது. அதுக்குன்னே சில ஊழியங்கள் இருக்குது. எங்களுக்கு பணம் கொடுத்தால் உங்களுக்கு நாங்கள் ஜெபிப்போம். எதுக்கு ஜெபம் பண்ணுறீங்க? பணம் கொடுக்குற ஆள் எதுக்கு கொடுக்குறாங்க?
ஜெபம்னா அவ்வளோ அற்பமானதா? ஜெபம் என்பது முதல்ல தேவனோடு கூட உள்ள உறவின் அடையாளம். அது சும்மா யார் ஒன்றா காசு கொடுத்தா ஜெபம் பண்ணுற முடியாது. அதுக்கு ஒரு ஊழியம்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிறது தேவையில்லாத ஒரு ஊழியம். புரியுதுங்களா? வாருங்கள், நாங்கள் இங்கே ஒரு கோபுரம் வச்சிருக்கிறோம், இங்கே ஒரு ஐக்கியம் வச்சிருக்கிறோம், இங்கே ஒரு அறை வச்சிருக்கிறோம், வாருங்கள், எங்கள் ஆட்கள் அங்கே ஆயத்தமாக இருப்பார்கள். நம்ம என்ன செய்கிறோம்? போன உடனே அங்கே ஒரு போன முதல்ல அங்கே இருக்கிற லிஸ்ட்டு என்ன இருக்கும்? எவ்வளோ காணிக்கை செலுத்துகிறீர்கள்? முதல்ல உன் பாவத்தை அறிக்கையிடல, நீ முதல்ல உனக்கும் தேவனுக்கும் ஒப்புரவாகுதல இல்லை. எப்படி அங்கீகரிக்கப்படும்? இப்படி தான் நிறைய பேர் காணிக்கை வீணாக்குறாங்க. தேவையில்லாத கொடுத்து, நான் சொல்கிறேன், உன் காணிக்கை கூட ஒரு பலி தான். அதை முறையாக செலுத்துங்க, அதை உண்மையாக செலுத்துங்க, அதை தெய்வீக பயத்தோடு செலுத்துங்க. சும்மா அலட்சியமாக செலுத்தாதீங்க. அப்படி செலுத்துனீங்கன்னா பிரயோஜனம் இல்லை, உங்கள் காசு தான் வேஸ்ட். நான் ஓப்பனாக சொல்கிறேன், உங்கள் பணம் தான் வீண். செலுத்தும் பொழுது ஆண்டவரோட ஒப்புரவாக்கி செலுத்துங்க. நான் தேவனோடு கூட நல்லா ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறேனா, அப்படி செலுத்தி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அது சமாதான பலியா இருக்கும் உங்களுக்கு. ஆமென். அதுபோல இந்த நினிவே மக்கள் யோசிக்கல பாருங்க, மனம் திரும்பினார்கள். உண்மையா யோனா கொடுத்திருந்தா கூட வாங்கி இருக்க மாட்டான்னு வச்சுக்கங்க. அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன பண்ணும்? அந்த நினிவே அழியணும். நான் அப்பவே சொன்னேன், அதனால தான் நான் தர்ஷீஸுக்கு ஓடினேன். என்னை மறுபடியும் இழுத்துக்கிட்டு வந்து நினிவேக்குள்ளே விட்டுட்டு என்னை பிரசங்கமும் பண்ண வச்சுட்டு இப்போ நீர் இரக்கம் பாராட்டி விட்டீரே. இரக்கம், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன்னு அவர் சொல்லிட்டாரு. அது அவருடைய ரைட்ஸு, அது அவருடைய அதிகாரம், யாரும் தலையிட முடியாது. அந்த எந்த மனுஷனையும் அவர் மன்னிக்கவும் முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும், தள்ளவும் முடியும், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும். அது அவருடைய ரைட்ஸ். அது யாரும் கேள்வி கேட்க முடியாது. நம்ம வேலை என்ன? அவர் என்ன சொன்னாரோ அதை செய்துட்டு போகிறதா நம்ம வேலை. இப்போ யோனாவுக்கு ஒரு சின்ன பாடம் எடுக்கிறார் ஆண்டவர். என்ன செய்கிறாரு? யோனா நகரத்துக்கு புறப்பட்டு, 5ஆம் வசனம், பின்பு யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும் மட்டும் அதன் கீழ் நிழலில் உட்கார்ந்து இருந்தான். இப்ப கூட அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. சரி, ஆண்டவர் எப்படியும் ஒரு 2 அக்கினியாவது போடட்டும் அந்த நினிவே மேலே சொல்லிட்டு தூரமாக போய் உட்காந்துக்கிட்டு பட்டணத்தை நல்லா பார்க்குற மாதிரி அந்த பட்டணத்துக்கு என்ன நேரிட போகிறதுன்னு சொல்லி உட்காந்துருக்கிறான். எங்கே உட்காந்துருக்கிறான்? ஒரு குடிசையை போட்டு, தனக்கு ஒரு குடிசை. இப்போ ஆண்டவர் யோனாக்கு ஒரு சின்ன பாடம் எடுக்கிறார். யோனாவுடைய தலையின் மேல் நேல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். ஆண்டவர் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சின்ன பாடத்தினுடைய அடையாளம் என்னதுங்க? ஆமணக்கு செடி. எல்லாம் சொல்லுங்க, ஆமணக்கு செடி. ஒரு சின்ன அற்பமான ஒரு சடன்லியாக வளரக்கூடிய ஒரு ஆமணக்கு செடியை அவனுக்கு நிழலாக தர்றாரு. தந்துட்டு மறுநாள்லே, ஒரே மறுநாளிலே கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிற்று. நேத்து வர நிழல் தந்த ஆமணக்கு செடி இன்றைக்கு என்ன வாய்ப்போச்சு? காய்ந்து போயிடுச்சு ஒரே நாளில். இது யோனாவுக்கு எப்படி இருந்தது? எரிச்சலாக இருந்தது. நிறைய நேரம் கூட அப்படி தான் ஆயிடுவோம். எப்போ பார்த்தாலும் எரிச்சலா, எனக்கு இது நடக்கலையே, அது நடக்கலையே, இது செய்யலையே, அது செய்யலையே. சில நேரங்கள் ஆண்டவர் சொல்கிற மாதிரி செய்ய மாட்டாரே, நான் ஒன்று நினைக்கிறேன், அவர் ஒன்று செய்கிறார். அப்படி தானே சொல்கிறீங்க நிறைய நேரம்? நான் ஒன்று நினைக்கிறேன், அவர் ஒன்று செய்கிறார். நான் சொல்கிறேன், அவர் என்ன செய்கிறாரோ அதை நினைக்கிற பழகுங்க, அதை மனசில் நினைங்க. ஆமென். இப்போ என்ன ஆச்சு? யோனாவினுடைய இந்த காரியம் அவனுக்கு ரொம்ப எரிச்சலை உண்டாக்கிற்று. 8ஆம் வசனம், சூரியன் உதித்த போது உஷ்ணமான கீழ்காற்றை கட்டளையிட்டார். இப்போ சும்மா இல்லை, அவர் என்ன பண்றாரு? யோனாக்கு ஒரு
உஷ்ணமான கீழ்காற்று அவன் மேல படுற மாதிரி செய்ய வைக்கிறார். அப்போது வெயில் அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதினால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். எதனால? ஒரு ஆமணுக்கு செடியினால. ஒரு ஆமணுக்கு செடி காஞ்சு போச்சான், அதுக்காக சாகணும்னு நினைக்கிறான் பாருங்க. நம்ம கூட சில நேரங்கள் இப்படிதான், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இதயம் உடைஞ்சி நொறுங்கி ஆலயத்துக்கும் வராம ஜெபமும் பண்ணாம வேதத்தையும் வாசிக்காம கர்த்தரோடையும் பேசாம நம்ம பாட்டுக்குன்னு முக்காடு போட்டு உட்காந்துக்கிட்டு இருப்போம். ஒரு சிம்பிள் சின்ன விஷயம்தான் அது ஆண்டவர் பார்வையில். புரியுதுங்களா? ஆண்டவருக்கு எதுவும் லேசான காரியம். எல்லாம் சொல்லுங்க. பெலனுள்ளவன் பெலனற்றவன் யாராகிலும் அவனுக்கு உதவி செய்கிறது அவருக்கு. சொல்லுங்க, தினமும் சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இது உங்களுக்கு லேசான காரியம். உங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஆனால் இது லேசான காரியம். என் ஆண்டவருக்கு அது லேசான காரியம். ஆண்டவர் என்ன செய்வார்? அதை ரொம்ப எளிமையாக சிம்பிளாக முடிப்பார். நம்ம அதுக்கு ரொம்ப பிரயாசம் பண்ணணும், ரொம்ப அதுக்கெல்லாம் கஷ்டப்படணும், நாள் எடுக்கணும், பிரயாசம் எடுக்கணும், ஓடணும், ஒடியாரணும். ஆனால் ஆண்டவர் அவர் சித்தமாக என்ன பண்ணுவார் உங்களுக்கு? அதை நானே என் வாழ்க்கையில் அதை பார்த்துருக்கிறேன், ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். சில காரியங்கள் நான் ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணுவேன். ஐயோ இது முடியவே முடியாது, இதுக்கு நமக்கு நிச்சயமாக இதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த காரியத்தை ரொம்ப எளிமையாக முடிச்சிருப்பார். அப்புறம் தான் நான் யோசிப்பேன், அவருக்கு அது லேசான காரியமாக இருக்குது. நீங்களும் நானும் அப்படி தான் ஆண்டவரை விசுவாசிக்கணும். இப்போ ஒரு ஆமணுக்கு செடி காஞ்சதுனால, வெயில் மேலே பட்டதுனால என்ன சொல்கிறாரு? சாவை விரும்பி நான் ஏன் உயிரோடு இருக்கணும்? நம்ம நிறைய பேர் கேட்பல, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேன்னு தெரில பிரதர். சொல்கிறோமா இல்லையா? சொல்லியிருக்கீங்களா, நான் ஏன் உயிரோடு இருக்கிறேனே தெரில பிரதர். அப்படிலாம் மனம் கசந்து பேசாதீங்க. நீங்கள் உயிரோடு இருக்கிறது தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் வாயத்தான் சொல்லுங்க. நான் ஜீவனோடு இருப்பது தேவன் எனக்கு தந்த ஆசீர்வாதம். இதை சந்தோஷமா எண்ணணும். காலையில் கண் முழிச்சு, அப்பா இன்னைக்கு நாள் ஆண்டவர் தந்திருக்கிறார், ஸ்தோத்திரம், இந்த நாளை கிருபையாய் தந்தார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற கிருபை என்னை தொடரும், நன்மை என்னை தொடரும். நம்ம உடனே நான் ஏன் உயிரோடு இருக்கணும், நான் ஏன் வாழணும், புருஷன் தப்பன்ட்டா உடனே மனைவி கசந்து நான் ஏன் வாழணும், நான் ஏன் உயிரோடு இருக்கணும். நீ இப்படி எதாவது யோசிச்சு பண்ணீங்கன்னா உன் புருஷனுக்கு தான் லாபம். புரியுதுங்களா? ஆமா. அதே மாதிரி புருஷன் அவரு, ஐயோ எனக்கு மனசே சரியில்லையே, நான் எங்கேயாவது போயிடலான்னு நினைக்கிறேன், ஏதாவது பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். யாருக்கு லாபம்? மனைவிக்கு தான் லாபம். தொல்லை விட்டுது. அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்மெல்லாம் ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கையை சந்தோஷமா ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறாரு. நான் மகிழ்ச்சியா நான் என்ன செய்வேன்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன். ஏன்னா இங்க யோனா, இப்ப யோனா கிட்ட கர்த்தர் பேசுறார் 9ஆம் வசனத்துல. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி நீ ஆமணிக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ. கரெக்டா கேட்பார் ஆண்டவர் பாருங்க, சும்மா கேட்கல பாருங்க. நீ எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோன்னா அவன் எங்க போயிடுவான்? பாயிண்ட் எடுத்துக்கிட்டு நினிவேக்கு போயிடுவான். அதனால ஆண்டவருக்கு தெரியும், நம்மளை பத்தி நல்லாவே தெரியும். அதனால தான் பாயிண்டோட பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ ஆமணிக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றார். ஆமா, நான் மரண பரியந்தமும் எரிச்சலா இருக்கிறது. ஆமா ஆண்டவரே, ஒரே என் மேல வெயில் அடிக்குது, எனக்கு ஒரு நல்ல நிழல் இல்லை, ஒண்ணு இல்லை. அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, அதற்கு கர்த்தர் நீ பிரயாசப்பட்டதும் நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும், நீ ஒண்ணுமே செய்யலப்பா, நீ பிரயாசப்படல, நீ வளர்க்கல. அப்புறம் ஒரு ராத்திரியில முளைத்தது, ஒரு ராத்திரியில அழிந்து போன ஒரு சாதாரண ஆமணக்கு செடிக்காக இவ்வளவு பரிதபிக்கிறாயே. நீ நாம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம், ஆனால் பெரிய விஷயத்துக்கு கவலையப்பட மாட்டோம். ஆமாம், சின்ன சின்னதுக்கெல்லாம் பயங்கர ஃபீலிங்காக இருக்கும். பெரிய கல்லே தலைமலை உழுனா கூட கவலை இல்லாமல் இருப்போம். அதானே உண்மை. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பிரயாசப்படவே இல்லை,
நீ ஒண்ணுமே செய்யல, ஒரு ராத்திரி அது முளைச்சி ஒரு ராத்திரில காணாம போயிருச்சு, இதுக்கே இவ்வளவு பரிதபிக்கிறியப்பா. வலது கைக்கும் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத லட்சத்து 24,000 பேர். எவ்வளவுங்க? 1,20,20,000 பேர். அதிகமான மனுஷர் கணக்கு சொல்றார் ஆண்டவர். அதுக்கும் அதிகமான மனுஷர், அநேக மிருக மிருக ஜீவன் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேவுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். இப்ப நான் பாராட்டின இறக்கம் நியாயம் தானப்பா. 1,20,000 பேருக்கு மேல அந்த மக்கள் உள்ள இருக்கிறாங்க. அவங்கள அழிக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருடைய கோபமோ ஒரு நிமிஷம். அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாமே போயிடும், காணாம போயிடும். அவர் கோபத்துல சாம்பலா போயிடும். அதனாலதான் ஆண்டவர் கோவப்படாம இருக்கிறார் நிறைய நேரம் நம்ம வாழ்க்கையில. எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையில் ஆண்டவர் கோவப்படாம இருக்கிறது எனக்கு ரொம்ப லாபம், ரொம்ப சந்தோஷம். கோபம், நீங்க கோவப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு கோபம் வருது, கரெக்ட் தானே? 4 காஃபி போட்டா டென்ஷன் ஆயிடுறீங்க, 2 தான் 4 போட சொல்றிய, 3 வேளை சமைக்க சொல்றிய, மனசாட்சி இல்லையா உனக்கு? வெங்காயம் தக்காளி இல்லாமையே குழம்பு வைக்க சொல்றிய, உனக்கெல்லாம் இரக்கமே இல்லையா? கோபுரமா இல்லையா? வீட்டுல ஒண்ணுமே இல்லை, ஆனா சோறுன்றிய. வாங்கி கொடுத்தா தானே செய்ய முடியும். கோபப்படுறீங்களா இல்லையா? ஆண்டவர் சொல்றார், ஒரு ஆமனுக்கு செடி நிமித்தம் இவ்வளோ பரிதவிக்கிறியப்பா. நம்ம முதல்ல நிறைய நேரம் என்ன இருக்கிறதுனே பார்க்கறது இல்லை, அதை பற்றி கவலை இல்லை. எனக்கு வேணும், என்ன பண்ணுறியோ ஏது பண்ணுறியோ தெரியாது, இப்போவே பண்ணு. இந்த பசங்க சில நேரத்தில் அப்படி தான், பிள்ளைங்க அப்படி தானே பண்ணுவாங்க. சில நேரங்களில் சூழ்நிலையை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நம்ம கையில் காசு இருக்குதோ இல்லையோ அதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. இன்னைக்கு நீ பண்ணி ஆவற, செஞ்சு ஆவற, நீ அதெல்லாம் தெரியாது. என்ன நம்மளை கூப்பிட்டு போகும்போது நல்லா நைஸ் பண்ணி கூப்பிட்டு போகிறது ஒன்றும் இல்லை, சும்மா வாங்க, நாங்கள் சும்மா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் வாங்கிடுறது. நம்மளை நம்பி போவோம், நல்ல வேலை கிரெடிட்டுக்கான ஒன்று வச்சுருக்கிறதுனால தப்பிச்சுக்கிறோம் இல்லை? அது கொஞ்சம் தப்பிச்சு நம்மளை அடிக்கடி காப்பாற்றுது. இதெல்லாம் வாங்கி தூக்கிட்டு வரோம் சொந்தக்குன்னு. எங்கள் ஏரியாவுக்கு வரோம், பில் போடுற கவுண்டருக்கு வரும், நேராக நம்ம ஏரியா கூட வராது, அங்கேருந்து கூப்பிடும் வாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம வாழ்க்கை ஒன்றுமே இல்லாததுக்கு இவ்வளோ பெரிய பரிதவிக்கிறியப்பா. அந்த ஜனங்களை நினச்சிப்பார், மனம் திரும்பிட்டாங்க. ஏன்னா அவர் சொல்கிறாரு, நான் இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. இப்போ நமக்கு மூன்றாவது சுருக்கமாக சொல்லி முடிக்கிற ஒரு 5-10 நிமிஷத்தில், நமக்கு முதல்ல சொன்ன இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் இரக்கமுள்ளவராக இருந்தார். 2வது நினிவே மக்களுக்கும். அப்போ நமக்கு எப்படி இருந்தார்னு பாருங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. தேவனோ ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த நம்முடைய மிகுந்த அன்பினாலே. பாத்தீங்களா? தேவனுடைய அன்பு நம்ம கிட்ட எப்படிங்க வந்துச்சு? முதல்ல நம்ம இடத்துல என்ன வச்சாராம்? இரக்கம். அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நல்ல சந்தோஷமா சொல்லுங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அதனால தான் நம்மளெல்லாம் என்ன பண்ணாராம்? அக்கிரமத்தில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்து கிருபையினாலே நம்மை ரட்சித்தார். எதனால காரணம்? இரக்கம் தான். முதல்ல இரக்கம் வச்சார் நம்ம மேல, மனம் இறங்கினார். இரக்கத்தினாலே ரட்சித்தார். சொல்லுங்க, இரக்கத்தினாலே ரட்சித்தார். இப்ப நம்ம எல்லாரும் அப்படிதான் இருந்தோம், அக்கிரமத்தில் மரித்திருந்தோம். நாம எல்லாம் அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் அந்த தயவு இருக்கு பாருங்க, அந்த தயவு அதெல்லாம் இரக்கத்தினால வந்துச்சு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி. ஒரு விஷயம், கரங்களை உயர்த்துங்க எல்லாரும். ஆண்டவரே, என்னை இரக்கத்தின் அடிப்படையில் ரட்சித்தீரே, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க, தேவனை நோக்கி, நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்.
இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் பாருங்க இந்த வார்த்தை. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதியின் கிரியைகளின் நிமித்தம் என்னங்க? நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்த தானம் தர்மம், நல்லது, நல்ல குணம், நல்ல சுபாவம், அப்படி ரட்சிக்கல உங்களை ஆண்டவர். அப்படி பார்த்தாரா? இருக்கிறதுலே இவங்க தான் ரொம்ப நல்ல சகோதரி, இருக்கிறதுலே இவர் தான் ரொம்ப நல்ல சகோதரன் அப்படின்னு ரட்சிக்கல. அவர் பார்த்த விதம் எப்படி? தமது இரக்கத்தின்படியே. எப்படி பார்த்தார் நம்ம எல்லாரையும்? தமது இரக்கத்தின்படி. அவருக்கு தெரியும் இன்னைக்கு நல்லவங்களா இருப்போம், நாளைக்கு கெட்டவங்களா மாறிடுவோம். நம்ம ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அதனால தான் அவர் என்ன பண்ணாராம்? நம்மை அவருடைய கிரிய நிமித்தம் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே நம்ம என்ன செய்தாராம்? மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சித்தார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா ரட்சித்தார்னா என்ன அர்த்தம்? என்னது? புது சிருஷ்டி, புது மனிதனாய் மாற்றினார். அதான் ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டவங்க பழைய மனுஷனா இருக்க மாட்டாங்க. பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. எல்லாம் சொல்லுங்க. நிறைய பேர் தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நைட்டெல்லாம் கண் முழிச்சு ஜெபம் பண்ணீங்களா? எத்தனை பேர் நைட்டெல்லாம் கண் முழிச்சு ஜெபம் பண்ணீங்க? 10 மணிக்கு முழங்கால் படிட்டேன் பிரதர், கண்ணை முழிச்சு பார்க்குறோம் 5 மணி ஆச்சு பிரதர். எத்தனை பேர் சொல்கிறீங்க? சரி, ஒரு விடிய காலையில் ஒரு 4 மணிக்கு ஏந்தவங்க எத்தனை பேர்? 4 மணிக்கு ஏந்திச்சிங்களா? ஏந்து ஜெபம் பண்ணீங்களா? வீட்டு வாசலில் போயிருக்குனீங்களா? ஜெபம் பண்ணீங்க. காட் பிளஸ் யூ. நிறைய பேர் 4 மணிக்கு எந்திரிக்கிறது எதுக்கு? முறவாசல் செய்கிறதுக்கு. நம்ம எந்திரிக்கிறது ஜெபம் பண்ண எந்திரிக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆமாம், நம்ம ஆளுங்க 4 மணிக்கு உற்சாகம் எந்திரிக்கிறதே முறவாசல் செய்யணும். இல்லைன்னா 500 ரூபா அது வேறு மெயின்டெனன்ஸ் கட்டணும். அந்த 500 ரூபா மிச்சம் பண்ணுறதுக்கு 4 மணிக்கு வந்து முறவாசல் பண்ணின்னு உட்காந்துருக்குறோம். போனால் போதும் 500 ரூபா கொடுங்க. ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. எழுந்து காலையில் ஆண்டவரே அப்படி உட்காந்து கொஞ்சம் காலை 4 மணி மேலே எழுந்திருச்சு கொஞ்சம் நேரம் ஆண்டு சமூகத்தில் கொஞ்ச நேரம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் இரக்கத்தை என் மேலே வச்சிங்களே, நன்றி அப்பா. நம்ம ரட்சித்தார். புது சிருஷ்டியாய் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதான் ரட்சிப்பு. அப்போ நம்ம கிரியினால ரட்சிக்கல. நீங்கள் நான் ரொம்ப நான் ரொம்ப நல்ல சகோதரி பிரதர், நான் ரொம்ப நல்ல சகோதரன் பிரதர். நல்லவங்களாவே இருங்க, சந்தோஷம்தான். கெட்டவங்களா மாறாதீங்க, நல்லவங்களாவே இருங்க. நீங்கள் எவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்களோ உங்களுக்கு நல்லது அது. அதானே உண்மை. நீங்கள் கெட்டவங்களா மாறினா யாருக்கு கெட்டது? உங்களுக்கே கெட்டது. நீங்கள் நல்லவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்லது, நீங்கள் கெட்டவங்களா மாறினா உங்களுக்கு தான் கெட்டது. அது வேற யாருக்கும் பிரச்சனை கிடையாது. அதனால் நம்ம தான் ஒரு முடிவு எடுக்கணும். நான் என்ன செய்யணும்? இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையில் தேவன் என் கிரியில் நிமித்தம் என்னை ரட்சிக்கலை. நான் ரொம்ப கொடுக்குற மனசு உள்ள ஆள், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப தாராளமான ஆள், ரொம்ப சந்தோஷம், நல்லது. நான் எல்லாத்தையும் அன்பாக இருப்பேன், ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் பார்த்து ஆண்டு ரட்சிக்கல, இரக்கத்தினால் ரட்சித்தேன். அல்லேலூயா. இன்னொரு வசனம் எபிரெயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். என்ன சொல்றாரு? இன்னும் இரக்கத்தை பெறணும். ஏற்ற சமயத்தில் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் நீங்க தைரியமா கிருபாசன தண்டையிலே வரணும். கிருபாசன தண்டையில வந்து சேரணும். அப்ப அதற்கு முதல் என்ன கிடைக்கணும்? இரக்கம். ஆண்டவர் உங்களை அங்க கொண்டு வர்றதுக்கான ஒரு இரக்கம். அவர் இரக்கம் வச்சாதான் நீங்க எங்க வர முடியும்? சொல்லுங்க. இந்த இடத்துக்கு வந்து இங்க நிக்கணும்னா கூட தேவன் இரக்கம் வைக்கணும். இது சாதாரணமான இடம் தான். ஆனாலும் இங்க வரணும், என்ன பண்ணணும்? ஆண்டவர் இரக்கம் வைக்கணும். ஆமேன் சொல்லுங்க. அதானே உண்மை. சும்மா வந்துட முடியாது. ஆண்டவர் இரக்கம் வைத்து, இப்ப நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதே பெரிய கிருபை. இன்னும் உள்ள வர்றது பெரிய கிருபை. இரக்கம் வந்துருவீங்க கண்டிப்பா. அவ்வளோ தூரம் கிருபாசன தண்டையிலே உங்களை கொண்டு வந்தவர். இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம்தான். ஆமென். ஆனாலும் அவர் இரக்கம் வைக்கணும், மனம் இறங்கணும். அதனால என்ன செய்யுங்க? அவர் எப்பொழுதும்
ஒரு இரக்கமுள்ள தேவனா அவரை பாருங்க. ஆண்டவர், என் ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை அழிக்கலையா? மோசே சொல்றார், உன்னை அழிக்காமல் விட்டார், உன்னை கொண்டு போய் உடன்படிக்கை தேசத்தில் உன்னை நிலை நிறுத்தினார். உன்னை அப்படி அந்த தன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட உடன்படிக்கை மறக்கவில்லை, ஆணையிட்டபடியே கொண்டு போனார். உங்களுக்கு கூட என்ன பிராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ அந்த பிராமிஸ் படி அவர் செய்ய வல்லவர். உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவர். அல்லேலூயா. செய்ய வல்லவராக இருக்கிறாரா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? தேவன் எனக்கு பாராட்டின இரக்கம். அப்போ என் வாழ்க்கையில் தேவன் எப்படி இருக்கிறார்? இரக்கமுள்ள தேவன், ஐஸ்வர்யத்தில் இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கத்தை பற்றி சிந்திச்சாவே மெய் சிலிர்க்கணும் அப்படி. ஆமென். என் மேலே இவ்வளோ இரக்கமா? என் மேலே இவ்வளோ இரக்கம் பாராட்டி இருக்கிறாரா? நான் அதுக்கு என்ன தகுதியானவன், என்ன தகுதியானவள்? எனக்கு வச்ச இரக்கத்தை நான் எப்படி பெறுவதற்கு என்ன பாக்கியம் பெற்றேன்? அப்போ ஆண்டவர் இவ்வளோ பெரிய இரக்கத்தை என் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் காமிச்சிருக்கிறார்ல, அப்புறம் என்ன பண்ணணும்? அவரை இன்னும் அவர்கிட்ட போய் சேரணும். அவர் எதுக்கு இறக்கம் வச்சார் தெரியுங்களா? சொல்லி முடிக்கிறேன். அவர்கிட்ட வந்து சேருவதற்கு தான் இறக்கம் வச்சார். மீண்டும் உலகத்தில் பாவ வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு என்கிட்ட வா, என்னை நோக்கி வா, என் அருகே வா, என்னோட நில்லு, என் கூட இரு. அதுதான் இறக்கம். நான் எப்படி பார்த்தா அவர்கிட்ட நம்ம போகக்கூட முடியாது, போகக்கூட எந்த அருகதையும் தகுதியும் நமக்கு இல்லை. ஆனால் அவர் என்ன செய்தாரு? நீ வான்னு நம்மளை கூப்பிட்டாரு. நீங்க வாங்க, அல்லேலூயா, நீங்க வந்து என்னோட நில்லுங்க, என் கூட நில்லுங்க அப்படின்னு இரக்கம் பாராட்டினார் இல்லையா? அவர் இரக்கம். யூதா எழுதுகிறார் அவர் புத்தகத்தில், நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற காத்திருங்கள். எதற்கோ காத்திருக்கிறோம். ஒரு வேலைக்கு காத்திருக்கிறோம், படிப்புக்கு காத்திருக்கிறோம், சம்பாத்தியத்துக்கு காத்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் காத்திருக்கிறோம். ஏன் இரக்கத்துக்காக காத்திருக்க கூடாது? ஆண்டவரே, உடைய இரக்கத்தை என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் காண்பீங்கப்பா, விளங்க பண்ணுங்கப்பா. சிலருக்கெல்லாம் ஆண்டவர் இறங்குறதுனால, இரக்கம் பாராட்டுறதுனால புரியல சிலருக்கு. ஆனால் நீங்கள் புரிஞ்சுக்குங்க, இந்த இரக்கத்தை என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் நாம் வீணாக்க கூடாது. என் வாழ்வில் பாராட்டின இரக்கம். இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது அவர் இரக்கம். இன்னைக்கு நான் ஒரு சாட்சியாக இருக்கிறேன், அது ஒரு இரக்கம். அதான உண்மை. இன்னைக்கு நான் ஒரு மனுஷனாக வாழ்றேன்னா அது ஒரு இரக்கம். யாருக்கிட்டே ஆண்டவர் என்னை போக விடாம என்னை அவர் ஆசீர்வதித்து என்ன அவர்களுக்கு முன்பாக என்ன ஒரு சாட்சியாக வச்சிருக்கிறாரு, அது அவர் இரக்கம். எத்தனை பேர் நினைச்சாங்க நீ என்கிட்ட தான் வந்தாகணும், பார்த்துக்கிறேன், அப்படிதானே? அவங்ககிட்ட போவிட்டார் அவங்கள? இல்லை, நீ என்கிட்ட வாமா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உன்னை உயர்த்துறேன், உன்னை நடத்துறேன். இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுங்களா? பேசிக்கு ஆண்டவருடைய இரக்கம். ஆனால்தான் மரியாள் சொல்றாங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாங்க தெரியுமா? அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது. அவருடைய இரக்கம் யார் மேல இருக்குதா? அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறை. ஒன்னே ஒன்று சொல்லி முடிக்கிறேன். நீங்க கர்த்தருக்கு பயந்தா உங்கள் மேல வைத்த இரக்கத்தை உங்களுடைய சந்ததிகள் தலைமுறை தலைமுறைகளுக்கும் வைக்கிற ஒரு நல்ல ஆண்டவர். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், கண்களை மூடுவோம், நம் கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, எங்கேயோ தூரமாய் நின்று கொண்டிருந்த என்ன இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் உம்முடைய இரக்கத்துக்கு நேராக, உங்கள் கிருபாசனத்தை அண்டைக்கு நேராக என்னை கொண்டு வந்த அந்த இரக்கத்திற்காய் நன்றி ஆண்டவரே.